மலேசியாலேருந்து வந்தவங்க கிட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு ரோகிணி வந்து பல்லுவலி நாடகம் போட்டுடுறாங்க. ரோகிணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அவங்களை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே மீனா வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த மலேசியா தம்பதிங்க ரெண்டு பேத்தையும் சாப்பிட்றக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மொத்த பேரும் குடும்பமா உட்காந்து எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்றாங்க. மீனா வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட அந்த தம்பதிங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா, எல்லாமே நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றா. உடனே அண்ணாமலை இருந்துட்டு என் மருமக மீனா ரொம்ப நல்லா சமைப்பா, எங்க வீட்டில் எப்பவுமே அவ தான் சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, மீனா வந்து எப்பவுமே காலையில் நேரமாகவே எந்திரிச்சு எல்லாத்துக்கும் சமைச்சிருவா, யாரையும் எதிர்பார்க்க மாட்டா, எல்லாத்துக்கும் வேணுங்கிறத அவளே பார்த்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இந்த மாதிரி மருமகள்லாம் கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம், உங்களுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான், அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு விஜயை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பிக்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் வந்துட்டு, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைச்சா மலேசியால பயங்கரமாக ஓடும், மலேசியால இந்த மாதிரி சாப்பாடு செய்கிற ஹோட்டல் எல்லாம் வச்சா ஒரே வருஷத்துலேயே நீங்கள் லட்சாதிபதி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் வந்துட்டு, லட்சாதிபதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம்மா, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் அங்கே ரொம்ப கிராக்கி, நல்ல நல்ல ஹோட்டலெல்லாம் நம்ம தொலாவி பிடிக்கணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது, ஃப்யூச்சரில் நீங்கள் அங்கே வர மாதிரி ஐடியா இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வேணுங்கிற உதவி எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, என்ன மீனா, நம்ம மலேசியாவுக்கு போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் வேற சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து அப்படியே கோவமா மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. மீனா எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க. அப்போ அந்த வந்த பெரியவர் வந்துட்டு, சும்மா எல்லாம் சொல்லலாமா, நிஜமாக தான் சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சோன்னா அந்த பெரியவர் வந்துட்டு, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எங்களுக்கு என்ன சிரமம், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கிளம்புறோம், எங்களை ரூமில் கொண்டு போய் விட்டுறியா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருங்க சார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை முத்து, நாங்கள் வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்கள் பெரிய மருமக வந்து மலேசியான்னு சொன்னதுனால அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். பாவா அவங்களுக்கு வேற பல்லு வலின்னு சொன்னதுனால டாக்டர்கிட்ட போயிருக்காங்கல்ல, அதனால் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குது, சரி நாங்கள் கிளம்புறோம், இன்னொரு நாள் வந்து நாங்கள் பார்க்குறோம், எங்களை ரூமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் சொல்லிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோங்க, வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சந்திச்சதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் சொல்கிறோம், முத்து மாதிரி ஒரு பையனை பெற்றெடுத்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளோ நல்லா வளர்த்திருக்கீங்க, அவ்வளோ நல்ல தங்கமான பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனாவை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, மீனா மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் வந்துட்டு, படிக்கலைனாலும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையாக இருக்கீங்க, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் யாரையும் பார்க்க முடியறதில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு மீனாவும் முத்துவும் அவங்க ரெண்டு பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. உங்கள் பெரிய மருமக வந்ததுக்கப்புறம் அவங்களை கேட்டதாக சொல்லுங்கள், இன்னொரு நாள் நாங்கள் வந்து பார்க்குறோம், மலேசியா வந்தால் நீங்களும் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் முத்துக்கிட்ட அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கிளம்புறாங்க. சரின்னு சொல்லி இவங்களும் எல்லாமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் வந்து ரோகிணியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா, வெயிட் பண்ணுங்க ரோகிணி, நான் வந்து டாக்டர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் பார்த்து, என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபை தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் பல்லுவலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி வந்து வெளியே போயிட்டு, ரோகிணி வாங்க, அடுத்த பேஷண்ட் நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு உள்ளே போனதுக்கப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. சரின்னு சொல்லி டாக்டர் வாயை திறக்க சொல்கிறாங்க. ரோகிணியோட வாயை திறக்க சொல்லி செக் பண்ண டாக்டர் வந்து வாய்க்குள்ளே இருந்த பஞ்சை பார்த்துட்டு, எதுக்கு வாயில் பஞ்சை வச்சு அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ நம்ம மறந்துட்டு இது எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. டாக்டர் சொன்னதை கேட்டோன்னு ஸ்ருதிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, இவங்க எதுக்காக வாய்க்குள்ளே பஞ்சை வச்சு அடைச்சிருக்காங்க, அதை வச்சுட்டு வாய் வீங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து அப்படியே சுதாரிச்சுட்டு, இல்லை டாக்டர் ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோ ஆயில் ஊற்றி நான் அப்படியே அடக்கி வச்சிருந்தேன் பல்லு வலிக்காக அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து, சரி ஓகே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சை எடுத்துட்டு பல்லு எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கடவாப்பல் வந்து சொத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது சொத்தப்பல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம் மேடம், ஒரு பல்லு ரொம்ப சொத்தையாக இருக்குது, அந்த பல்லு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா அது வந்து எல்லா பக்கமே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி மற்ற பல்லும் வந்து சொத்தையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லை எடுக்கணுமா, இப்போ வேண்டாம் டாக்டர், எனக்கு இப்போ வந்து எடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பல்லை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் வந்துட்டு, இல்லைம்மா இமீடியட்டாக வந்து அந்த சொத்தப்பல்லை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, அவங்க வந்து பல்லு எடுக்கணும்னு சொன்னதுனால பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எடுங்க
இல்லைங்க டாக்டர் நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அமர்த்தி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க ரோகிணி, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி வந்து ஸ்ருதியை பார்த்து திரும்பிட்டு வேண்டாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, டாக்டர் ரிமூவ் பண்ணட்டும், நான் தான் உங்கள் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து அந்த குரடு மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து பல்ல பிடுங்கிறதுக்கு வேண்டி வராங்க. ரோகிணி வந்து பயந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தட்டி விடுறாங்க. என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, பல்லு எடுக்கிறதுல இந்த காலத்தில் சின்ன விஷயம் தான், குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு பல்லுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பல்லே வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்னது பல்லு வலிக்கலையா, என்ன ரோகிணி வீட்டில் அத்தனை பேர் முன்னால் பல்லு வலிக்குது, பேசவே முடியல, வாயை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே வந்து பல்லு வலிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஸ்ருதி, ஒரு காரணமாக தான் வந்து வீட்டில் அந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. வந்துட்டு உங்ககிட்ட அது இது நல்லா காரணம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, என் பல்லில் எல்லாம் சொத்தையே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் வந்துட்டு உங்கள் பல்லில் சொத்தை இல்லை அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரியும், நீங்கள் வாய்க்குள்ளே வந்து பஞ்சு வச்சு அடைச்சதை வந்து க்ளோ ஆயில் வச்சிங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வைக்கல, வெறும் பிளெயின் காட்டன் தான் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க, நீங்கள் எதுக்காக வச்சிங்கன்னு சொல்லி தெரியல, நீங்களாவே உங்களுக்கு பல்லு வலி இல்லைன்னு சொல்லணுங்கிறக்காக தான் நான் சொத்த பல்லு இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோகிணிக்கும் அதிர்ச்சி ஆயிடுது, ஸ்ருதிக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கும். ஆமாம், இவங்களுக்கு பல்லில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லா பல்லுமே நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு வலி இருக்கிறதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ஸ்ருதிக்கு வந்து அப்படியே பயங்கர கோவம் வந்துடுது. என்ன ரோகிணி, எனக்கு அப்போவே டவுட்டு தான், நானும் மீனாவும் கிச்சனில் இருக்கும்போது மீனா சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நீங்கள் உள்ளே வந்து தேங்காயெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கல்ல, அப்பெல்லாம் இல்லாத பல்லு வலி இப்போ எப்படி திடீர்னு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கு முன்னால் சொல்லும் போதே நான் நினச்சேன். ஆனால் அங்கே இருந்த சுச்சுவேஷனால நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது நீங்கள் இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து மலேசியாலேருந்து வந்தவங்க கிட்ட பேச சொல்லி உங்ககிட்ட அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வந்தவங்க கிட்ட பேசாமல் ஆன்ட்டியும் நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, பல்லு வலிக்குதுன்னு சொல்லி பல்லு வலிக்குது அது இதுன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் அதை பண்ணதுக்கப்புறம் தானே நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா பல்லு வலி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்னீங்க, நான் அதை வந்து ஒரு காரணமாக தான் சொன்னேன் ஸ்ருதி, நீங்கள் வெளியே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து சாப்பிட்டு முடிச்சு எல்லா பிளேட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மலேசியா தம்பதிங்க ரெண்டு பேத்தையுமே வந்து ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த முத்து வந்து மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு. முத்து வந்ததுக்கப்புறம் வாங்க அவங்கள கொண்டு போய் ரூமில் பத்திரமா விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. விட்டுட்டு வந்துட்டேன் மீனா, அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்க, உன்னை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசினாங்க, உன்னோட சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாமா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா வந்து எதுவுமே பதில் பேசாமல் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மீனா நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க நான் ரோகிணி பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, நம்ம பலகூரில் ஏதாவது ஃபோன் பண்ணிச்சா ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. இல்லைங்க ஸ்ருதியெல்லாம் எதுவும் ஃபோன் பண்ணல, இன்னும் அவங்க இன்னும் வரல, ஆனால் எனக்கு என்னமோ அந்த ரோகிணி வந்து பல்லு வலின்னு சொன்னது பொய் தானோன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டோன்னா முத்து இருந்துட்டு எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது மீனா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே வந்து அம்மா எவ்வளோ தடவை கூப்பிட்டாங்க, அம்மா அவ்வளோ தூரம் கூப்பிட்டுமே வந்து அந்த பார்லர் அம்மா ரூம் விட்டு வெளியே வரலே இல்லை, எனக்கு அப்பவே டவுட்டு தான், எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்து ரூம் விட்டு வெளியே வந்திருக்குது போல இருக்குது, வந்த உடனே பல்லு வலின்னு சொல்லிட்டு வாயை திறக்க முடியாத மாதிரி எவ்வளோ ஆக்டிங் விட்டுச்சு, வாயை திறந்தா எங்கே மாட்டிக்குமோன்னு சொல்லி தான் பல்லு வலின்னு சொல்லிச்சோ என்னமோ தெரியல, நம்ம பலகுரல் தான் கூட போயிருக்கல, வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிட போகுது. மீனா வந்துட்டு அவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்கிறதா தானே அவங்க சொல்கிறாங்க, மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட தைரியமாக பேசுறதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் மீனா எனக்கே குழப்பமாக இருக்குது, அவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்காங்க, பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்கன்னு சொல்லி எல்லாம் அந்த பார்லர் அம்மா சொல்லிட்டு இருக்குல்ல, எனக்கு அந்த விஷயத்திலே சந்தேகமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், ஆமாம் மீனா அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, பெரிய பிஸ்னஸ்மேன் கோடீஸ்வரர்லாம் சொல்லுதில்ல, அப்படி இருக்கும்போது வெறும் 1 லட்சம் 2 லட்சமெல்லாம் வந்து இந்த சிட்டிக்கெட்டையெல்லாம் கடை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இந்த பார்லர் அம்மா வந்து தான் மலேசியாவிலேருந்து வந்த மருமகன்னு சொல்கிறதே வந்து பொய் தானோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஸ்ருதி வந்து மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் இந்த ரோகிணியும் ஆடின நாடகத்தை பற்றி சொல்ல தான் போகிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.